அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு திருமண பதிவில் 6வது பதிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம். கடந்த 18 ஆண்டுகளாக பல சிறப்பான திருமணங்களை ஆண்டவன் ஆசியோடு சுமார் 6 திருமணங்களுக்கு மேல் செய்யும் பாக்கியத்தை ஆண்டவன் எனக்கு தொடர்ந்து அருளாசி வழங்கி கொண்டிருக்கிறார் என்ற சிறப்போடு இன்றைய தலைப்பாக நான் பேச இருப்பது திருமண வாழ்க்கையில் படிப்பு எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை பார்ப்போம். என்னை பொறுத்தவரையில் திருமண வாழ்க்கையில் படிப்பு என்பது படிப்பு என்கின்ற பொருத்தம் மிக மிக முக்கியமானது தான். இருந்தாலும் இவற்றில் மணமக்களின் வயது பல சூழ்நிலைகள் காரணமாக படிப்பை மிக உயர்ந்த ஒரு விஷயமாக கருதாமல் மணமக்கள் நல்ல குடும்பத்தில் பிறந்த மணமகனுக்கு நல்ல குடும்பத்தில் பிறந்த மணமகளை நாம் திருமணம் செய்து வைக்கிறோம் என்ற எண்ணத்தோடு அந்த குடும்பத்தின் பெற்றோர்களின் குணநலன்கள், வரன்களின் உடல்நிலை, மனநிலை, பொருளாதார நிலைமை இவற்றை கருத்தில் கொண்டும் ஜாதக பொருத்தம் மற்ற அனைத்து செயல்பாடுகளும் நன்றாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக படிப்பை ஒரு குறையாக கருதாமல் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கலாம். காரணம், இன்று பல திருமணங்கள் தடைப்பட்டு கொண்டிருப்பதற்கு முக்கியமான காரணம் படிப்பு ஒரு காரணமாக அமைந்துவிட்ட காரணத்தால், படிப்பு தான் வாழ்க்கையை வாழ வைக்கும் என்று தவறான எண்ணத்தோடு பல பெற்றோர்கள் இருக்கின்ற காரணத்தால் தான் இதை சொல்கின்றேன். வாழ்க்கையில் படிப்பு முக்கியம். படிப்பை விட வாழ்க்கை என்பது முக்கியம். வாழ்க்கை வாழ்வதற்கே அதை தகுந்த வயதில் நாம் திருமணம் செய்து கொண்டால்தான் எதிர்கால வாழ்க்கை மிக சந்தோஷமாக இருக்கும். படிப்புக்காக திருமணத்தை தள்ளி போடுவது, படிப்பு குறைவாக இருப்பது என்பதற்காக வரன்களை தவிர்ப்பது போன்ற செயல்களில் ஈடுபடாமல் நல்ல முறையில் நல்ல வரன்கள் நல்ல குடும்பத்தில் ஒழுக்கமான முறையில் அமையுமானால் அதை எல்லா வல்ல இறைவன் எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மாவை நம்பிக்கை வைத்து நம் குலதெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து அந்த திருமணத்தை செய்ய முயற்சி எடுங்கள். இப்போது தடைப்பட்டு உள்ள திருமணங்கள் அனைத்தும் மிக விரைவாக நடக்கும். நமக்கு மேலிருக்கும் ஆண்டவன் நம் நல்லாசி வழங்குவார் என்ற எண்ணத்தோடு சொல்கின்றேன். வயதை விட்டுவிடாதீர்கள். படிப்புக்காக வயது மாறிப்போவது நல்லதல்ல. நம் குடும்பங்கள் நல்ல முறையில் வாழ வேண்டும், வாழ்க்கை வாழ்வதற்கே என்று கூறி எல்லாம் அல்ல திருமணம் மிக விரைவாக நடப்பதற்கு நீங்கள் தொடர்ந்து குலதெய்வ வழிபாட்டை செய்து வாருங்கள். அனைவர் வீட்டிலும் மிக சிறப்பான முறையில் மங்கள ஒளி, திருமண ஒளி ஒலிக்க வேண்டும் என்று வாழ்த்தி அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நினைப்போம். நன்றி. வாழ்க வையகம்.